அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் தேர்ட் சாப்டர் ப்ரீவியஸ் வீடியோஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டாஸ் ஃபார்முலாஸ் தான் நிறைய பார்த்துருந்தோம். அதையெல்லாம் தரவாக வச்சுருப்பீன்னு நம்பிக்கை இருக்குது. தரவாக வைக்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க்டு எக்ஸாம்பிள் 3.1 3.2 இந்த ரெண்டு சம்மு வந்திருக்கு. இந்த ரெண்டு சம்மே நல்ல லாங் சம் தான். நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஃபார்முலா வச்சு தான் எல்லாமே போட்டிருக்கோம். ஏற்கனவே நீ இதில் 10th 11th படித்த மாடல் தான் இதில் வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். கொஞ்சம் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக போடலாம். வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா மெயினே அதுதான். ஏன்னா எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், மறந்துடாதீங்கப்பா. அப்போ வீடியோ போகலாமா? சரிப்பா. 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 3 சமன்பாட்டியல் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஃபார்முலாஸாக பார்த்தோம். அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் 3.1 இந்த சம்மை இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல ஒர்க்டு எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு அடுத்து எக்ஸசைஸ் பார்க்கலாம். அல்லது எக்ஸாம்பிள்ஸு எக்ஸசைஸு மிக்ஸ் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த வீடியோவில் இருபடி சமன்பாட்டினுடைய தொகுப்பைத்தான் பார்க்க போகிறோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அதை பற்றி நல்லா தரவு பண்ணிக்கிட்டு அப்புறமேலு கியூபிக் ஈக்குவேஷன், 4th டிகிரி ஈக்குவேஷன்லாம் ஒன்றா வரிசையில் பார்த்தா ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 3.1 பொறுத்தளவுக்கு 17x² + 43x - 73 0 என்னும் இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில் ஆல்பா +2 மற்றும் பீட்டா +2 ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்கவும். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்பா ப்ளஸ் பீட்டா மூலங்களாக இருந்தால் இந்த ரெண்டு மூலங்களுக்கும் எது சமன்பாடு? அதாவது ஆல்பாவும் பீட்டாவும் மூலங்களாக இருந்தால் இது சமன்பாடு. ஆல்பா +2 மற்றும் பீட்டா +2 மூலங்களாக இருந்தால் எது சமன்பாடு? நீ 10th ஸ்டாண்டர்டில் ஏற்கனவே படித்த மாடல் தான், 11th படிச்சிருக்க இதே மாடல் தான் படிச்சிருக்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே பார்க்க போகிறோம். இப் alpha and beta are the roots of the quadratic equation 17x² plus 43x minus 73 is equal to 0. Construct a quadratic equation whose roots are alpha plus beta, alpha plus 2 and beta plus 2, alpha plus 2 and beta plus 2 கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, ஆல்பாவும் பீட்டாவும் இந்த ரூட்டினுடைய இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்டாக இருந்தால் இந்த ஆல்பா +2வும் பீட்டா +2வும் எதனுடைய ரூட்ஸுன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியான சம்மு. முதல்ல சம்மு செய்ய போகிறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கவனிச்சுவாங்க. ஏன்னா இது ரொம்ப 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 ஈஸியான சம்மு. ஆனால் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யக்கூடிய சம்மு. எழுத போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ சொல்யூஷன் எழுத போகிறேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் என்ன? இந்த ஈக்குவேஷன். அப்போ 17x² + 43x - 73 is equal to 0. இன்னைக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிடணும். அதாவது மூலங்களின் கூட்டல் பலன் மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சி வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ எவ்வளவு? 17. பி எவ்வளவு? 43. சி எவ்வளவு? -73. அப்போ ஏபிசி இந்த 3 வேல்யூ முதல்ல எழுதிக்கணும்ப்பா. ஏன்னா அதை வச்சு தான் மூலங்களின் கூடுதல் மூலங்களில் பெருக்கல் பலன். ப்ரீவியஸ் கிளாஸிலோட பார்த்தோம் இல்லையா, த ரிலேஷன் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்டு ரூட்ஸ் பார்த்தோம் இல்லையா. முதல் கிளாஸில் தான் ஒரு இருபடி சாம்பாட்டின் கெழுக்களுக்கும் மூலங்களுக்கும் இடையே உள்ள உறவு பார்த்தோம்ல, அதுதான். அது வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஏ 17, பி 43, சி -73 எல்லாம் எழுதியாச்சுப்பா.
அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா என்ன? அப்போ மைனஸ் பி பை ஏ. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா என்பது மைனஸ் பி பை ஏ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது இங்கே பாருங்கப்பா, நல்லா கவனிங்க. மைனஸ் பி எவ்வளோப்பா 43 பை ஏ எவ்வளோப்பா, இங்கே கவனிப்பா, ஏ எவ்வளோப்பா 17. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்பா பீட்டானா என்ன? அப்போ ஆல்பா பீட்டா என்பது சி பை ஏ. அப்போ சின்னா எவ்வளவு? இந்த -73, ஏங்கிறது எவ்வளோப்பா 17. அப்போ ஆல்பா பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆல்பாவும் பீட்டாவும் மூலங்களாக இருந்தால் கூடுதல் இவ்வளவு, பெருக்கல் பலன் எவ்வளவு? ப்ரீவியஸ் பேஜில் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -43 பை 17 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு -73 பை 17 கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ புதிய சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அப்போ புதிய சமன்பாட்டுக்கு புதிய மூலங்கள் எல்லான்னு எழுதணும். அப்போ புதிய மூலங்கள், அப்போ நியூ ரூட்ஸ், அப்போ கிவன் நியூ ரூட்ஸ். அப்போ புதிய மூலங்கள்னால் ஒரு மூலம் ஆல்பா ப்ளஸ் 2, ஒரு மூலம் ஒரு ரூட், இன்னொன்று பீட்டா ப்ளஸ் 2 இன்னொரு ரூட் கொடுத்துருக்காங்க. இதுதான் புதிய மூலங்கள். அப்போ இதனுடைய கூட்டல் பலன் கண்டுபிடிக்கணும், இதனுடைய பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக எடுத்துரும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 எழுதுகிறேன். அப்போ பாயிண்ட் நம்பர் 1 இப்படி வந்து பிரித்து செஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும். அப்போ மூலங்களின் கூடுதல், புதிய மூலங்களின் கூடுதல், அதாவது சம் ஆஃப் நியூ ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் நியூ ரூட்ஸ் இப்படி எழுதுனா ஈஸியாக. அப்போ புதிய மூலங்களின் கூடுதல்னா ஆல்பா ப்ளஸ் 2வையும் எதையும் ஆட் பண்ணோம், பீட்டா ப்ளஸ் 2வையும் ஆட் பண்ணோம். அப்போ இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு, ரெண்டையும் ஆட் பண்ணோம். அப்போ இதான் சம் ஆஃப் த ரூட்ஸு. ஆல்பா ப்ளஸ் பீட்டா இதை அப்படியே எழுதிக்கங்கப்பா. ப்ளஸ் 2 2 4 அப்படியே கூட்டிக்கங்கப்பா. ஏன்னா அப்போ தான் வந்து இதை செப்பரேட் பண்ணி ஈஸியாக போட்டுக்க முடியும். அடுத்தது ஆல்பா ப்ளஸ் பீட்டான்னா இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம்ல, -43 பை 17. அப்போ -43 பை எவ்வளோப்பா 17 ப்ளஸ் இந்த 4 அப்படியே இருக்கும். இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வந்தாச்சு. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. அப்போ -43 அப்படியே வைங்க, பை போட்டு 1 போட்டுக்கோங்க. அப்போ 17 × 4 எவ்வளவு, மல்டிபிள் பண்ணி கூட காமிச்சிடவா. அப்போ 17 4 எவ்வளவு, 7 4 சார் 28, மிச்சம் எவ்வளோ இருக்குது 2, ஒரு நாள் 4 2 எவ்வளவு, 4 2 எவ்வளோப்பா 6. அப்போ இது மைனஸில் தான், ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ +68 பை 17. அப்போ -43 பை 17 ப்ளஸ் 4 அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா -43 ப்ளஸ் 68 பை 17 கிடைக்கும். மறுபடியும் இந்த 43 மைனஸ் பண்ணிடலாமா. அப்போ 8லேருந்து 3 மைனஸ் பண்ணால் அவ்வளோ 5, 6லேருந்து 4 கழிச்சா அவ்வளோப்பா 2. அப்போ ப்ளஸ்ஸு தான். அப்போ எவ்வளவு 25 பை 17. இதுதான் சம் ஆஃப் த நியூ ரூட்ஸ், அதாவது புதிய மூலங்களின் கூடுதல். இதை கண்டுபிடிச்சி பாக்ஸ் போட்டுக்கணும், அப்போ தான் ஈஸியாக புரியும். அதுக்கடுத்து மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம அப்படியே படிப்படியாக எழுதிட்டே வருவோம். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக போயிட்டுருக்கும். இப்போ செகண்ட் பாயிண்ட், த ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் இப்படி எழுதி செஞ்சால் தான் ஈஸியாக புரியும். பெருக்கல் பலன். அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுப்பா. அப்போ மூலங்களின் கூட்டல் பலன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆல்பா ப்ளஸ் 2 × பீட்டா ப்ளஸ் 2 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல மல்டிபிள் பண்ண போகிற நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ ஆல்பா ப்ளஸ் 2 × பீட்டா ப்ளஸ் 2. ஓகே. அப்போ ஆல்பா × பீட்டா
மறுபடியும் ஆல்பா இன்ட்டு 2 எவ்வளவு 2 ஆல்பா, மறுபடியும் 2 இன்ட்டு பீட்டா 2 பீட்டா, மறுபடியும் 2 இன்ட்டு 2 எவ்வளவு 4. அப்போ மல்டிபிள் பண்ணோம். நான் ஈஸியாக ஆல்பா எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணியிருக்கேன், அடுத்தது 2 எடுத்துகிட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். ஆல்பா பீட்டாவை அப்படியே எழுதிட்டீப்பா, ப்ளஸ் இதிலேருந்து 2வை காமனாக வெளியே எடுக்கலாமா, அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டாப்பா, இந்த 4 அப்படியே இருக்கும்ப்பா. அதுக்கடுத்து ஆல்பா பீட்டாவுக்கு தான் மதிப்பு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்ல, எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அப்போ -73/17 இது இருந்தால் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க பாருங்க, ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் பீட்டாவுக்கு தான் ஃபஸ்ட்டே இருக்கு இல்லையா, எவ்வளவு -43/17 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சாச்சு, +4. அப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த ஆல்பா பீட்டாவுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க. இந்த ஆல்பா பீட்டாவுக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த ஆல்பா ப்ளஸ் பீட்டானா -43/17 கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஆல்பா பீட்டாவுக்கு -73/17 கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அதைத்தே மூலங்களின் பெருக்கல் பலனில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரிஜினல் ஆன்சர் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா, அப்போ -73/17 இது ப்ளஸ்ஸு மைனஸ் எவ்வளோப்பா மைனஸ், அப்போ 43 × 2 எவ்வளோப்பா 86, 86/17 இது +4. பை போட்டு கூட 1 போட்டுக்கோங்க, ஏன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்ம் தானே, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கடுத்து இதை மட்டும்தான் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ எல்சிஎம் எடுத்தால் 17 தான் எல்சிஎம், ஏன்னா 17 இந்த இடத்துல 1 இருக்குது, அப்போ 17 இதுக்கு சரியாக போச்சு. அப்போ -73, அடுத்து மைனஸ் இது 17 சரியாயிடுச்சு 86, அடுத்து ப்ளஸ்ஸு ஒரே ஒரு தடவை இருக்குது, அப்போ 17 × 4, அப்போ 17 × 4 எவ்வளோ இப்போ தானே போட்டோம் 68, அவ்வளோதான். அதுக்கடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் போட போகிறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், இங்கே எழுதுன்னு பாருங்கள், அப்போ -86 அப்படியே எழுதிக்கோங்க, இப்போ -73 அப்படியே எழுதிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. 6 3 எவ்வளோ 9, 8 8 16 எவ்வளோ மைனஸு இது எவ்வளோ வரும் 15, 7 7 14 1 15, அப்போ -159 + 68/17, அப்போ -153லேருந்து 68 கூட அப்படியே மைனஸ் பண்ணுங்கப்பா. 68 பண்ண எவ்வளோப்பா 9லேருந்து 8 எவ்வளோ 1, இந்த இடத்துல 5 இருக்குது, அப்போ 15 15ல் 6 போனால் எவ்வளோப்பா 9, அப்போ -91, அப்போ -91/17 இது என்ன தம்பி, மூலங்களின் பெருக்கல் பலன், மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போ மூலங்களின் பெருக்கல் பலன், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ், இதை எழுதி பாக்ஸ் போட்டணும். அப்போ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம், சம் ஆஃப் த நியூ ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் புதிய சமன்பாடு போட போகிறோம். நல்லா ரெடியாக இருங்க. மூலங்களின் கூடுதல் 25/17 கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது சம் ஆஃப் த நியூ ரூட்ஸ் 25/17, ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் -91/17, அதாவது மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேவையான புதிய சமன்பாடு, த ரெக்வயர்ட் நியூ ஈக்குவேஷன், அதில் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். அதை அப்ளை பண்ணுறப்ப இங்கே பாருங்கள், ஃபார்முலா தெரியும் இல்லையா, x² - மூலங்களின் கூடுதல் x ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கல் பலன் =0. அதுதான் படிச்சிருக்கோம். அதாவது ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, அதைத்தான் அங்கே எழுத போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. மூலங்களின் கூடுதல், அப்போ x² - சம் ஆஃப் ரூட்ஸ் அல்லது நியூ ரூட்ஸ்னு போட்டுக்கோங்க, ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் நியூ ரூட்ஸ் =0.
அப்போ ஆன்சர் ஃபைனல்ஸ் பண்ணுறப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்னப்பா அந்த இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா 25/17. அப்போ சம் ஆஃப் த நியூ ரூட்ஸ்னால் எவ்வளவு 25/17. இந்த எக்ஸ் அப்படியே எழுதிறீங்க. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் எவ்வளோப்பா இங்கே பாருங்கப்பா -91/17. அப்போ -91/17 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இவ்வளோ தூரம் நமக்கு சிரமப்பட்டு செஞ்சதுக்கு காரணமே இங்கே அப்ளை பண்ணுறது தான். அப்போ சம் ஆஃப் த நியூ ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்ளை பண்ணோம். ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்ளை பண்ணோம். இதோட விட்டாவே ஆன்சர் போதும். அதனால் இதை 17ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா ஒரு ஃப்ராக்ஷன் இல்லாத ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிடும். ஏன்னா எப்போவுமே ஃப்ராக்ஷனை வச்சு செய்ய வேணாம், ஃப்ராக்ஷன் இல்லாமல் வச்சு செய்யுங்க, அதுதான் பெட்டர். இப்போ 17ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ மல்டிபிள் பை 17 ஆன் போத் சைட்ஸ். அப்போ 17ஆல் மல்டிபிள் பண்ணால் அப்போ 17 × x², 17x². அப்போ 17ஆல் மல்டிபிள் பண்ணால் -17 × 25/17x மைனஸ் 17 × 91/17 = 0. அப்போ இந்த இடத்துல 17 அப்படியே கட் பண்ணுங்கள், 17 கட் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் எதில் முடியுது 17x² மைனஸ் 25x மைனஸ் 91 = 0ன்னு நம்ம ஆன்சரை முடிச்சிடலாம். இந்த கணக்கிலேருந்து நீ என்ன ஒரு முடிவுக்கு வர்றன்னா ஆல்பாவும் பீட்டாவும் மூலங்களாக இருந்தால் ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆல்பா +2, பீட்டா +2 இருந்தால் எது சமன்பாடு? அப்போ நீ என்ன பண்ணணும், மூலங்களின் கூட்டல் பலன் கண்டுபிடிக்கணும், மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷனை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ரைட், இதோட இந்த சம் முடியுது. இப்போ அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 3.2 2x² மைனஸ் 7x + 13 = 0 என்னும் இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில் ஆல்பா ஸ்கொயர் மற்றும் பீட்டா ஸ்கொயரை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரீவியஸ் சம பார்த்தோம்லே அதே மாடல் தான். ஆல்பாவும் பீட்டாவும் மூலங்களாக இருந்தால் இந்த 2x² மைனஸ் 7x + 13 = 0 என்பது சமன்பாடுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஆல்பா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயரும் மூலங்களாக இருந்தால் எது சமன்பாடுன்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் சம். இஃப் ஆல்பா அண்டு பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2x² மைனஸ் 7x + 13 = 0, construct a quadratic equation whose roots are alpha square and beta square. ஆல்பாவும் பீட்டாவும் இதனுடைய ஈக்குவேஷனாக இருந்தால் ஆல்பா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயரும் எதனுடைய ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான சம்மு தான், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அதனால தான் நான் லைவ் கிளாஸ் மாதிரியே எழுதிட்டுருக்கேன், கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. இப்போ சொல்யூஷனுக்கு போவோம். அப்போ சொல்யூஷனை பொறுத்தளவுக்கு முதல்ல கிவன் ஈக்குவேஷனை எழுதணும்ப்பா. அப்போ கிவன் ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க 2x² மைனஸ் 7x + 13 = 0. இதுக்கு ரிலேஷன்ஷிப் எழுதலாம். அப்போ a என்பது எவ்வளவு 2, அப்போ b என்பது எவ்வளவு -7, c என்பது எவ்வளவு 13. ஓகே, a b c எழுதியாச்சு. இப்போ ரிலேஷன்ஷிப்னா ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆல்பா ப்ளஸ் பீட்டானா என்ன, அப்போ -b/a. அப்போ மைனஸ் b எவ்வளோப்பா -7, a எவ்வளவு 2, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளவு ப்ளஸ்ஸு. அப்போ ஆல்பா அவ்வளோ 7/2, வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா என்பது 7/2. ஓகே, அதுக்கடுத்து ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணும். ஆல்பா பீட்டானா எவ்வளவு c/a. அப்போ c எவ்வளவு 13, a எவ்வளவு 2. அப்போ ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்பா பீட்டாங்கிறது ஃபார்முலா c/a. அப்போ சிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 13, a என்பது எவ்வளோப்பா 2. அப்போ ஆல்பா பீட்டா என்பது எவ்வளவு, அப்போ ஆல்பா பீட்டா என்பது 13/2. அப்போ மூலங்களின் கூட்டல் பலன், மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போ கிவன் ஈக்குவேஷனுக்கு நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டா தான் அந்த ஈக்குவேஷன் போய் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். ஆல்பா ப்ளஸ் பீட்டானா 7/2 நம்மளுக்கு தெரியும்.
ஆல்பா பீட்டானா 13/2 நம்மளுக்கு தெரியும். இப்போ இது வந்து பழைய மூலங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ புதிய மூலங்கள் என்னன்னு எடுக்கணும். அப்போ கிவன் நியூ ரூட்ஸ், அப்போ புதிய மூலங்கள். அப்போ புதிய மூலங்கள்னால் என்னது? ஆல்பா ஸ்கொயர் கமா பீட்டா ஸ்கொயர், அதாவது கிவன் நியூ ரூட்ஸ். அப்போ கிவன் நியூ ரூட்ஸ்னால் ஆல்பா ஸ்கொயர் கமா பீட்டா ஸ்கொயரு. இதுக்கு மூலங்களின் கூட்டல் பலன், இதுக்கு மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும். அதாவது சம் ஆஃப் த நியூ ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால் ஒரு ஃபார்முலாவை தெரிஞ்சுட்டு போயிடலாம். அதாவது நம்ம படிச்சுக்கோம் இல்லையா, a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab படிச்சுக்கோம் இல்லையா. அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab என்பது என்ன ஃபார்முலா? a + b ஹோல் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலாவை படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னா, இதை வச்சு அந்த ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்பா பீட்டா என்பது ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா இது யூஸ் பண்ண போகிறோம், அதனால் அட்வான்ஸாகவே கண்டுபிடிச்சிக்கிறோம். இல்லை மெமரியில் வச்சு போடுறோம் போட்டுக்கலாம். அப்போ ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டு இதை எனக்கு கொண்டு போனீங்கன்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர், ஆல்பா 2 ஆல்பா பீட்டா இங்கிட்டு போனால் -2 ஆல்பா பீட்டா. ஏன்னா இது வந்து பயன்பட போகுது, அதனால் ஆரம்பத்திலே வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். அப்போ ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்பா பீட்டா. இது ஒரு ஃபார்முலா மாதிரி தான். இதை வந்து நீங்கள் மைண்ட்லேயே கூட வச்சு போட்டுக்கலாம். ஏன்னா மைண்டில் வச்சும் போடலாம், அல்லது இப்படி செஞ்சும் எழுதி பார்த்தும் போடலாம். ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ப்பா? அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா எவ்வளோப்பா? 7/2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்பா பீட்டா எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 13/2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை ஏன் இங்கே எழுதுறேன்னா இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1. அப்போ சம் ஆஃப் நியூ ரூட்ஸ், சம் ஆஃப் நியூ ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் நியூ ரூட்ஸ்னால் என்னப்பா? அப்போ சம் ஆஃப் த நியூ ரூட்ஸ்னால் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அதைத்தான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறான்? கண்டுபிடிக்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மூலங்களின் கூடுதல், அப்போ மூலங்களின் கூடுதல் அந்த ஃபார்முலா தான் எழுதியிருக்கான். அதுக்கடுத்து நீ என்ன பண்ணலாம்? அங்கேயே கூட கண்டுபிடிச்சி கூட அப்ளை பண்ணலாம். சரி, இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது? ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்பா பீட்டா. ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னால் இங்கே இருக்கா? அப்போ 7/2 ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்பா பீட்டான்னு எவ்வளோப்பா? 13/2. இப்போ இதை என்ன பண்ணலாம்? 7 ஸ்கொயர்னால் 49, 2 ஸ்கொயர்னால் 4 மைனஸ். இது என்ன பண்ணலாம்? 2க்கு 2 கூட கட் பண்ணுங்க. அப்போ கட் பண்ணிட்டு அவ்வளோ 13/1 போட்டுக்கோங்க. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. அப்போ எல்சிஎம் எடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண என்ன வரப்போகுது? அப்போ எல்சிஎம் 4, இது 49 மைனஸ். அப்போ 13 4 எவ்வளோப்பா? அப்போ 52 போடலாமா? அப்போ 52. அப்போ 13 × 4 எவ்வளவு? 52. அப்போ இதை மைனஸ் பண்ணி போட்டால் அவ்வளோ ஒரு பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் 52லேருந்து 49 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 3. அப்போ 3/4. அப்போ மூலங்களின் கூடுதல், இதுதான் வந்து மூலங்களின் கூடுதல், அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மறுபடியும் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ மூலங்களின் கூட்டல் பலன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா 7/2 கிடச்சிருச்சு. ஆல்பா பீட்டா 13/2 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சம் ஆஃப் த நியூ ரூட்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போ ஒரு மூலம் என்பது ஆல்பா ஸ்கொயர், இன்னொரு மூலம் என்பது பீட்டா ஸ்கொயர். ஒன் ரூட் இஸ் ஆல்பா ஸ்கொயர், அனதர் ரூட் இஸ் பீட்டா ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் போடலாமா? இந்த ஆல்பா பீட்டாவுக்கு தான் அங்கே 13/4 இருக்குது, எடுத்து எழுதுங்க. அப்போ 13/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆல்பா பீட்டா 13/2. அப்போ 13/2 ஹோல் ஸ்கொயர். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ 13 ஸ்கொயர்னா 169, 2 ஸ்கொயர்னா 4. அப்போ இவ்வளோ தான். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் ப்ராடக்ட் ஆஃப்
ரூட்ஸ் அல்லது நியூ ரூட்ஸ் ஏன் அப்ளை பண்ணுறேன்னா அந்த ஆல்பா பீட்டாவுக்கு இதுக்கும் கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாதுன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கன்ஃபியூஸ் வந்தாவே பிரச்சனை ஆயிடும். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் தேவையான இருபடி சமன்பாடுன்னு போட போகிறோம். தேர்ஃபோர் தேவையான இருபடி சமன்பாடு the required quadratic equation தேவையான இருபடி சமன்பாடு. அப்போ என்ன நம்ம எழுதி வச்சுருக்கோமா ஃபார்முலா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான் ஃபார்முலா. அப்போ x² மைனஸ் மூலங்களின் கூட்டல் பலன் x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. அப்போ x² மைனஸ் அப்போ மூலங்களின் கூட்டல் பலன் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ மூலங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா -3/4. அப்போ -3/4x பெருக்கல் பலன் இந்த இங்கே இருக்கு பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எவ்வளோ 169/4. அப்போ 169/4 ஈக்குவல் டு 0. அப்போ வேறு ஒன்றும் இல்லையா, மூலங்களின் கூட்டல் பலன் கண்டுபிடிக்கணும், மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும், அப்ளை பண்ணும். இந்த இடத்துல ஆல்பா ப்ளஸ் பீட்டா அங்கே ஆல்பா பீட்டான்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாத. அதனால தான் நான் பிரித்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வேர்டை மட்டும் யூஸ் பண்ணாவே போதும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்க போகுதுப்பா. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் x² மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ 3/4x ப்ளஸ்ஸு 169/4 ஈக்குவல் டு 0. அதை கீழே இருக்க டினாமினேட்டரால் மல்டிபிள் பண்ணிட்டா போதும். அப்போ 4ஆல் பெருக்குக. அப்போ மல்டிபிள் பை 4 ஆன் போத் சைட்ஸ். அப்போ இருபுறமும் 4ஆல் பெருக்குனா அப்போ 4x² ப்ளஸ் இந்த 4 கட்டாயிரும். அப்போ 4 × 3/4x ப்ளஸ் அப்போ 4 × 169/4 ஈக்குவல் டு 0. அதை ஏன் எழுதி காமிக்கிறேன்னா கன்ஃபியூஸ் வரக்கூடாதுங்க. இந்த 4 அடிங்க, இந்த 4 கட் பண்ணுங்கள். அப்போ மிச்சத்தை ஆன்சராக நம்ம ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். அப்போ 4x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 169 ஈக்குவல் டு 0. இதுவே தேவையான இருபடி சமன்பாடாகும். அப்போ இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை சம்முப்பா போட்டிருக்கோம்? 2 சம்மு போட்டிருக்கோம். 2 சம்முவே நல்லா ஸ்ட்ராங்கான சம்மு தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதில் மெயின். அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட்டாகவே எல்லாமே உனக்கு சரியாயிடும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த 2 சம்மை பொறுத்தளவுக்கு மூலங்களின் கூட்டல் பலன் கண்டுபிடிக்கணும், மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும், சமன்பாட்டில் அப்ளை பண்ணணும், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். அதாவது டு obtain sum of the new roots, product of the new roots, apply the required equation formula, we can get the full answer. அப்போ நல்லா செஞ்சு பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உடனே தெரியும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், +1 +2 மேக்ஸ் கண்டினியூவாக போட்டிருக்கோம்னு தெரியும். அப்போ +1க்கு தனியாக ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், +2க்கு தனியாக ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ப்ரீவியஸ் வீடியோவிலலாம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டுக்கு போய் பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.